அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு பொங்கல் நான் எப்படி கொண்டாடுங்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லார் வீட்டிலும் மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பொங்கல் அன்னைக்கு கலர் கோலம் போட்டுட்டு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு செஞ்சேன். எங்கள் வழக்கு கூட்டு செய்கிறது. ஒரு சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் செய்வாங்க. சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பொங்கல் வீட்டு வாசலில் வைப்பாங்க, அடுப்படியில் வைப்பாங்க, மொட்டை மாடியில் வைப்பாங்க, வீட்டு நடு கூடத்தில் வைப்பாங்க, இல்லைன்னா தோட்டத்தில் பொங்கல் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் அடுப்படியில் தான் சிம்பிளாக பொங்கல் வச்சேன். பொங்கல் ஆன பிறகு பொங்கல் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அப்புறம் திருப்பி கீழே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த தாட்டி பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. என் பையனுக்கும் பொண்ணுக்கும் சக்கரை பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வெண்பொங்கல் தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடாக இருந்தால் பொங்கலுக்கு நிறைய நாள் லீவ் இருந்திருக்கும். நாங்கள் பெங்களூரில் இருக்கிற வசி எங்கள் பசங்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவு. நான் படிக்கிறப்பெல்லாம் பொங்கல் எப்படி இருக்கும்னா, காலையிலேயே எங்கள் அம்மா பொங்கல் செஞ்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் பொங்கல் தான் சாப்பிடுவோம். இப்போ நான் சொல்கிறப்ப ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஆனால் அப்போல்லாம் காலையிலேருந்து பொங்கல் சாப்பிட்ணுன்னு நினச்சி பாருங்கள், பொங்கலே வெறுத்துருவோம். இன்னொரு நாளில் பொங்கலை கண்ணில் காட்டவே மாட்டாங்க. எங்கள் பாட்டி வீட்டுக்கு போட்டால் என்ன நடக்கும்னா, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்வாங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்வாங்க. அப்புறமே முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்டு அன்றைக்கி நான்வெஜ்ஜும் செய்வாங்க. சாலிமங்கலத்தில் எனக்கு இன்னொரு பாட்டி வீடு இருக்குது. அங்கே மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடை நல்லா குளிப்பாட்டி அந்த மாட்டுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த மாட்டோட கொம்புக்கு நல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மஞ்சள்லாம் தடவி பூ வச்சு பொட்டு வச்சு சலங்கை கட்டி ரிப்பன் கட்டி விட்டுட்டு பலூன்லாம் கட்ட வச்சுட்டு ஈவினிங்காக பொங்கல் செஞ்சு அந்த மாட்டை அலங்காரம் பண்ண மாட்டுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு அந்த தெருவுக்கே எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பொங்கல் கொடுத்துட்டு அந்த மாட்டை ஒரு நெருப்பு மாதிரி தாண்ட வச்சுட்டு அப்புறமே ஊர்வலமாக அழைச்சிட்டு போவாங்க. மாட்டு வண்டி வச்சுருக்கிறவங்க அங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு ஊர்வலமாக போவாங்க. சாமி கும்பிட்டு முடித்த உடனேயே எப்படா கரும்பு கொடுப்பாங்க. அந்த கரும்பை ரசித்து ருசித்து சாப்பிட்லான்னு இருக்கும். ஏன்னா எனக்கு அவ்வளோ கரும்பு பிடிக்கும். வாய் வலிக்க வலிக்க நாங்கள் கரும்பு சாப்பிடுவோம். இந்த மாதிரி தான் நான் ஸ்கூல் டேஸில் பொங்கல் கொண்டாடியிருக்கேன். இப்போ பெங்களூரில் நான் எப்படி பொங்கல் கொண்டாடிருக்கேங்கிறத வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.